தமிழ்நாடு அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு நாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சில பாசிட்டிவான அம்சங்கள் இந்த அமைச்சரவையில் குறிப்பிடப்படுகின்றன. அதற்கு நாம் முதலில் மனம் திறந்த பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். குறிப்பாக இளைஞர்கள் அதிகம் நிறைந்த அமைச்சரவை அப்படிங்கிறது உள்ளபடியே பாராட்டுதலுக்குரியது, வாழ்த்துகளுக்குரியது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பட்டியல் சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் 7 பேர் இன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உளப்பூர்வமாகவே உள்ளச்சக்தியோடு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களையும் தெரிவிக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா அதிகார மயம் அப்படிங்கிறது, அதிகார குவியல் அப்படிங்கிறது நீங்க மேல இருந்து ஒரு காலத்துல பார்ப்பனர்கள் கையில் இருந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போராடி இடைநிலை சமூகங்களின் கையில் ஒரு கட்டத்துல அது தலித்துகளின் கைகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்துல அது முழுமையாக தலித்துகளுக்கு இன்னமும் கூட அதிகார பிரதிநிதித்துவம், அதிகாரமயமாக்கல் அவர்கள் கைகளை நோக்கி செல்லவில்லை அப்படிங்கிற ஆதங்கம், கோபம், சீற்றம் அப்படிங்கிறது உள்ளபடியே சமூகத்தில் இருந்து கொண்டுதான் இருந்துச்சு. அது மறுக்க இயலாத உண்மை. அந்த அடிப்படையில இன்றைக்கு 7 பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தோழர்கள் இன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உள்ளபடியே இந்த அரசுக்கு, இந்த அமைச்சரவைக்கு நாம் பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டிய ஒன்று. அதே சமயத்தில் சில விமர்சனங்களும் எழத் தொடங்கி இருக்கின்றன. அது என்ன மாதிரியான விமர்சனங்கள் என்பதையும் நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவையும் பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அந்த பாராட்டுக்களையும் விமர்சனங்களையும் உள்ளடக்கிய ஒரு காணொலியாக இந்த காணொலியை உங்களுக்கு நான் தர இருக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதாவது 2 விஷயத்தை நம்ம முதலில் தொடக்கத்திலே குறிப்பிட்ட ஒன்று, இளையோர்கள், அதே மாதிரி பட்டியல் சமூகத்தை சேர்ந்த 7 பேருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசு அமைந்ததிலிருந்து ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்படுகிறது. எஸ், அப்கோர்ஸ் 7 பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சரவை இடம்பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எவ்வளவு பாராட்டுதலுக்குரியதோ, அதே சமயத்துல ஒரு கருத்துருவாக்கம் செய்யறாங்க. என்ன கருத்துருவாக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இதற்கு முன்பு இருந்த திராவிட கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வாய்ப்பையுமே வழங்கவில்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை, கருத்துருவாக்கத்தை பொதுவெளியில் குறிப்பாக சமூக வலைதளங்களில் வைப்பதையும் ஏற்றுக்கொள்ள இயலாது. 2யுமே நம்ம விருப்பிட்டு குறிப்பிட வேண்டும் அப்படிங்கிறத நான் இங்க சுட்டி காட்டுறேன். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், முதல் முறையாக 7 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெரும் பாராட்டுதலுக்குரியது, போற்றுதலுக்குரியது, சந்தேகமே இல்லை. அதுல ஒரு விழுக்காடு கூட மாற்றுக்கிறது கிடையாது. அதை நான் உள்ள சுத்தியோடு பாராட்டுகிறேன். அதே சமயத்துல ஒரு சிலர் புரிதலற்று இதற்கு முன்பு தலித்துகளுக்கு ஆதி திராவிட நலத்துறை மட்டுமே வழங்கப்பட்டது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது என்பது உண்மைக்கு புறமான செய்தி. அதையும் சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இடைநிலை சமூகங்களுக்கு அளித்தது போன்ற பிரதிநிதித்துவத்தை தலித்துகளுக்கு அளிக்கவில்லை என்பது போன்ற சில குரல்களை, ஆதங்கங்களை, சீற்றத்தை நாம் கேட்கின்ற பொழுது அது புரிந்து கொள்ளக்கூடிய சீற்றம், புரிந்து கொள்ளக்கூடிய ஆதங்கம். அது என்ன மாதிரியான புரிந்து கொள்ளக்கூடிய ஆதங்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளபடியே அறச்சீற்றத்தோடு வைக்கக்கூடிய தோழர்களின் உணர்வுகளை நம்ம வரவேற்கணும், மதிக்கணும். ஆனால் இந்த தருணத்திலும் ஏதேனும் ஒரு வகையில் மலினமான சில அரசியலை செய்ய வேண்டும் என்று தலித் அல்லாதவர்கள் சிலர் கூட, நான் ரொம்ப கவனமா வாய்ப்பை பண்றது, தலித் அல்லாதவர் கூட சிலர் ஏதேனும் ஒரு விதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தலித்துகளுக்கு எதிரான ஒரு இயக்கம் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விடலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள். அவர்களுடைய அந்த கெடுநோக்கத்தை முறியடிப்பது மட்டும்தான் என்னுடைய இந்த பதிவினுடைய நோக்கம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1967 திமுக முதன்முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற போது 1967 நம்முடைய மரியாதைக்குரிய சத்யவாணி முத்து அவர்கள் தகவல் மற்றும் செய்தித்துறை உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சராக 1967 அமர்த்தப்பட்டிருக்கிறார். அப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தலித்துகளுக்கு ஆதி திராவிட நலத்துறை மட்டுமே திமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டது என்று பரப்பக்கூடிய அந்த செய்தி நாம் அதனுடைய உண்மைத்தன்மையை பகுத்தாய்ந்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதற்காக நான் இதை சொல்றேன். சத்யவாணி முத்து அவர்கள் தகவல் மற்றும் செய்தித்துறை உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும், சீபா ராமன் அவர்கள் தொழிலாளர் நலத்துறை மின்சாரத்துறை பொறுப்புகளை 1970களில் வகித்தவர். அதே போல திரு கணேசன் அவர்கள் 1971 இருந்து 76 வரை திமுக ஆட்சி காலத்தில் நெசவாளர் மற்றும் நெசவு மற்றும் துணிநூல் துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். திரு பி தங்கவேலு அவர்கள் 1989, 91 2 ஆண்டுகள்ல திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. அவர்களுடைய படுகொலை, அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி உங்களுக்கு தெரியும். அந்த 89, 91 காலகட்டத்துல திரு பி தங்கவேலு அவர்கள் நெசவு மற்றும் துணிநூல் துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தார். திரு செல்வராஜ் அவர்கள்
திமுக ஆட்சி காலத்தில் 96 முதல் 2001 வரையிலான ஆட்சி காலத்துல வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக ஐயா செல்வராஜ் அவர்கள், அதுபோல அண்ணன் ராசா அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தில் 1999 முதல் 2009 வரையிலான ஆட்சி காலத்துல தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் தொலைத்தொடர்பு துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை, வனத்துறை உள்ளிட்டவற்றினுடைய பொறுப்புகளை வகித்தவர் அப்படிங்கிறது நாங்க குறிப்பிடுறேன். ஐயா பரிதி இடமொழி சென்னையை கட்டி ஆண்டவர். 2006 முதல் 2011 வரை திமுகவுடைய கோட்டையாக சென்னை இருந்த காலகட்டம். ஐயா பரிதி இளமொழி அவர்கள் இன்றைக்கு அவருடைய வாரிசு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். எங்க குடும்பத்தில இருந்தே இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத சொன்னதை நமக்கு பார்க்க முடிகிறது. பரிதி இளமொழி அவர்கள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக 2006 முதல் 2011 வரையான காலகட்டம். அதே 2006 2011 காலகட்டம் மதிவாணன் அவர்கள் அதே போல பால்வளத்துறை அமைச்சராக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 2021 கடந்த ஆட்சி காலத்துல ஐயா சி.வி. கணேசன் அவர்கள், அவர் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது அவர் சுற்றுலாத்துறை மற்றும் வனத்துறையினுடைய அமைச்சராக ஐயா மதிவேந்தன் அவர்கள் இருந்ததை நாங்க சுட்டிக்காட்டுறேன். அது போல சகோதரி கைவிழி செல்வராஜ் அவர்கள் 2021 இந்த அரசு பொறுப்பேற்ற போது மனித வள மேலாண்மை துறை அரசு அமைச்சராக அவர் பொறுப்பேற்றதை நாங்க சொல்றேன். அதே மாதிரி ஐயா பெருமரியாதைக்குரிய முனைவர் கோவி செழியன் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருந்ததை நாம் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கோம். அப்ப இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில மட்டும் பாத்தீங்கன்னா முனைவர் கோவி செழியன் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும், அதே போல ஐயா மதிவேந்தன் அவர்கள் சுற்றுலாத்துறை அமைச்சராகவும், சகோதரி கைல்வெளி செல்வராஜ் அவர்கள் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராகவும், ஐயா சி.வி. கணேசன் அவர்கள் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் கடந்த 5 ஆண்டு காலத்தில் பணியாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நாங்க சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்ற குரல்கள், நியாயமான குரல்கள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது பாராட்டுதலுக்குரியது இந்த அரசுல. அதுலயும் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எதுவுமே செய்யல என்ற அந்த வாதம் என்பது ஏற்புடைய வாதம் அல்ல. நீங்க ஒருவரை பாராட்ட வேண்டும் என்பதற்காக இன்னொருவரை அவருடைய பங்களிப்பை முற்றிலும் நிராகரிப்பது, இதை விட அவர் பெட்டரா பங்களிப்பு செய்திருக்கிறார், இதை விட கூடுதலான இடங்கள் குடிச்சிருக்கிறார் என்று சொன்னால் அது நியாயம். ஆனா எதுவுமே செய்யவில்லை என்று சொல்லக்கூடிய குரல்கள் நியாயமான குரல்களா அப்படிங்கிறதையும் நான் அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை முன்னால் வைத்து விட்டு, அது போல விமர்சனங்களும் எழாமல் இல்லை. விமர்சனங்கள் என்பதை பொறுத்த அளவுல வழக்கம் போல தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடம் தள்ளப்பட்டிருக்கிறது என்பது ஒரு விமர்சனமாக இந்த அரசு மீது எழுந்திருக்கிறது. அதற்கு அவங்க கொடுக்கிற விளக்கம் அப்படிங்கிறது இது ஒன்றிய அரசுடைய அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அமைச்சர் ஆதவர்ஜனா அவர்கள் கடந்த முறையே ஒரு பதிலை கொடுத்தார். இனி வரும் காலங்களில் இந்த தவறு நடக்காது அப்படிங்கிறத அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதன் பிறகும் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடம் தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நான் சுட்டிக்காட்டுறேன். வந்தே மாதரம் பாடலை பொறுத்த வரையில் இங்க பலருக்கும் ஒரு விஷயத்தை நம்ம உடைச்சு சொல்ல வேண்டியிருக்குது. வந்தே மாதரம் பாடலுக்கு ஏன் இங்க அதற்கு எதிர்வினை ஆற்றப்படுகிறது, ஏன் அதற்கு எதிர்வினை செய்யப்படுகிறது அப்படிங்கிறது பல பேருக்கு புரியல. அது ஏதோ வடமொழி பாடல் என்பது போன்ற ஒரு பார்வையோடு அணுகுகிறார்கள். அல்ல, வந்தே மாதரம் பாடலை பாடுவதற்கு எதிர்வினை வந்ததனுடைய பின்னணியை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைய இளம் தலைமுறை இஸ்லாமிய தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு இறைவணக்க பாடலை போன்ற ஒரு பாடலாக இஸ்லாமிய சமூகம் பார்க்கிறது. குறிப்பாக அதுல இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை என்பது ஏக இறைவனை தவிர, அல்லாவை தவிர வேறு ஒருவரையும் வணங்குவது அப்படிங்கிறது மன்னிக்க முடியாத பாவம், குற்றம் என்பது அவருடைய நம்பிக்கை. நீங்க வேற எதை வேணாலும் அவங்க மன்னிக்கலாம். ஆனா இது இறைவனுக்கு இணையாக இணை வைத்தல் அப்படின்னு சொல்றாங்க. இணை வைத்தல் என்பது ஏற்க முடியாத பெரும் பாவம், குற்றம் அப்படிங்கிறது. நீங்க இந்த பாடல் எது வந்தே மாதரம் பாடல் அப்படிங்கிறது அது தெய்வத்தை வணங்குவது போன்ற ஒரு பாடல். தெய்வமாகவே காளியாக தெய்வமாக நினைத்து நம்முடைய தாயை வணங்குவது போன்ற ஒரு பாடல். எனவே இஸ்லாமியர்களுக்கு அது ஏற்புடையதல்ல அப்படிங்கிறது இஸ்லாமிய சமூகத்துடைய பார்வை. இப்ப என்னை வணங்க சொன்னீங்கன்னா நான் அப்படி நினைச்சு வணங்கலாம், எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்காது. ஏன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கை முறை, நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறை என்பது வேறு, இஸ்லாமியருடைய வாழ்க்கை முறை என்பது வேறு. அப்ப அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற தளத்தில் இருந்துதான் இங்கு இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், பகுத்தறிவாளர்கள், குறிப்பாக திராவிட இயக்கங்கள் வந்தே மாதரம் பாடலுக்கு எதிர்வினையை ஏன் செய்கிறார்கள் என்று சொன்னால், அது இஸ்லாமியருடைய நம்பிக்கைகளுக்கு முரணாக இருக்கிறது, அந்த நம்பிக்கைகளையும் கன்சிடர் பண்ணணும் என்ற தளத்தில் இருந்துதான் வந்தே மாதரம் பாடலுக்கு எதிர்வினைகள் தமிழ்நாட்டில் எழுந்ததன் பின்னணி. ஆனால் இன்றைக்கு IUMN, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி
கூட்டணியில் தாவேகா கூட்டணியில் இடம்பெற்று அமைச்சரவையிலும் இடம்பெற இருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன. ஐயுஎம்எலுக்கு இந்த விவகாரத்தில் உடன்பாடு இருக்கிறதா அப்படிங்கறத ஐயுஎம்எல் தோழர்கள் தான் தெளிவுபடுத்தணும். இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சரிடம் ஏதும் விளக்கம் கேட்டார்களா என்பதை ஐயுஎம்எல் தோழர்கள் தெளிவுபடுத்தினால் அது பொருத்தமானதாக இருக்கும் அப்படிங்கிறது நாங்க மெத்த பணிவோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இது ஒன்று. சோ ஏன் இந்த பாட்டுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்று, என்னுடைய நெஞ்சுக்கினிய தோழர் வன்னியரசு அவர்கள் ஏற்கனவே அவருடைய ட்விட்டர் பக்கத்துல பகிர்ந்திருந்தா, நான் இதற்கு முன்பு அதை குறித்து விளக்கமா ஒரு வீடியோல போட்டிருந்தேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வந்தே மாதரம் பாடலை கட்டாயம் பாட வேண்டும் என்பது என்று ஒரு ஆணை ஒன்றிய அரசு பிறப்பித்திருப்பதாக சொல்லப்பட்டதை குறித்து அவர் அந்த ஜிஓவை எடுத்து அவருடைய பேஜ்ல போட்டே விளக்கியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னா, இசைக்கப்படுதல் என்பது வேறு, பாடப்படுதல் என்பது வேறு. எங்கெல்லாம் இசைக்கப்பட வேண்டும், எங்கெல்லாம் பாடப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசு வழிமுறை வகுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒன்றிய அரசினுடைய அந்த அறிவிப்பு ஆணையை பொறுத்த அளவுல, அவங்களுடைய ஆணையை பொறுத்த அளவுல அது தமிழ்தாய் வார்த்தை முதலில் பாடுவதற்கு எந்த இடத்திலும் தடை செய்யவில்லை என்பதாகத்தான் தோழர் வன்னியரசு அவர்கள் அந்த அரசாணையை வெளியிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தார். நான் அதை மீண்டும் இங்கே மெத்த பணிவோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ அது ஒரு பெரிய இஷ்யூவா இல்ல. ஏன் அப்படின்னா, அப்படி இருந்துச்சுன்னா வெஸ்ட் பெங்கால்ல மேற்கு வங்கத்தில் சுவேந்து அதிகாரி முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அங்கே முதலில் வந்தே மாதரம் பாடப்படவில்லை என்பதை இங்கே பலரும் சுட்டிக்காட்டியது நாங்க பணிவோடு சுட்டிக்காட்டுறோம். அப்ப இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரி ஒன்றிய அரசு சொல்லிச்சுன்னா ஏன் வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் அது நடக்கல அப்படிங்கிற கேள்வி எல்லாம் பலரும் ஏற்கனவே எழுப்பியிருந்தார்கள். இங்கே அதை நான் மீண்டும் எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, இந்த இடத்தில் நான் இன்னொன்னு சொல்லிட்டு நிறைய செஞ்சதா நினைக்கிறேன். பல அமைச்சர்களுடைய கடந்த பிரச்சனை, அந்த அமைச்சர்கள் என்ன மாதிரியான எப்படி போய் சண்டை போட்டாங்க, யார் யார் வீடுகளில் தாக்குதல் நடத்தினார்கள், இது போன்ற சில காணொலிகள் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இப்பொழுது அவர்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த காணொலிகளின் பின்புலம் ஆராயப்பட்டு அதில் இவர்கள் மீது இன்றைக்கு அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருப்பவர்கள் தான் அந்த காணொலியில் இருக்கிறார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டால், அதில் இவர்களுடைய தவறு, இந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மீதுதான் தவறு இருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டால், அவர்களுக்கு தொடர்ந்து இது போன்ற மிக முக்கிய துறைகளையும் பொறுப்புகளையும் கொடுப்பது என்பது பொருத்தமானதாக இருக்குமா என்பதையும் முதலமைச்சர் பரிசீலிக்க வேண்டும். ஒன்று. இன்னொன்று, இந்த பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர்கள் எந்தெந்த பின்புலங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள், இந்த சமூகங்களுடைய பிரதிநிதித்துவம், இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம், எல்லா சமூகங்களை சேர்ந்தவருடைய பிரதிநிதித்துவத்தையும் எடுத்து இன்றைக்கு சோசியல் மீடியால போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமூகங்களில் இருந்து இத்தனை அமைச்சர்கள், இந்த சமூகங்களில் இருந்து இத்தனை அமைச்சர்கள், இப்படி எல்லா சமூகங்களை சேர்ந்தவங்களும் அதை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நான் இப்படி அதை பார்க்க விரும்புறேன். நீங்க எந்த சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள் என்பது வெறும் பிறப்பின் அடிப்படையிலானதாக மட்டும் இல்லாமல், நீங்க சித்தாந்த அடிப்படையில் புரிதலோடு, பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய சித்தாந்த புரிதலோடு நீங்கள் அந்த இடத்தில் உங்கள் செயல்பாடுகளை செய்வீர்களே என்று சொன்னால் மட்டும்தான் இந்த அமைச்சரவையில் எல்லா பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த பிரதிநிதித்துவம் ஏன் கொடுக்கப்பட்டது என்பதற்கான நல்ல நோக்கம் ஏதும் இருக்கும் என்று சொன்னால், அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு அவர்கள் ஒரு அடையாள அரசியலாக, இன்னும் இந்த வார்த்தையை தெளிவா அப்படின்னா, அடையாள அரசியலாக இந்த சமூகத்துக்கு இவ்வளவு, இந்த சமூகத்துக்கு இவ்வளவு, இந்த சமூகத்துக்கு இவ்வளவு என்று பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவம் என்பது வெறும் அடையாள அரசியலாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமான அரசியலாக மாற வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் தங்கள் செயல்பாடுகளை வகுத்துக் கொள்ள வேண்டும். மாறாக அப்படி இல்லாம வெறும் அடையாள அரசியலின் அடிப்படையிலானதாக அது மாறிவிடுமே என்று சொன்னால், அதன் பின்னால் எதுவும் நல்ல நோக்கங்கள் இருந்தால் அந்த நல்ல நோக்கங்கள் நிறைவேறுவதில் சிக்கல் ஏற்படக்கூடும் என்பதையும் நாங்க பணிவோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஆழமான வார்த்தை. இப்ப நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல பாராட்டுதலுக்குரிய அம்சம் ஒண்ணு உண்டு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக நிச்சயமாக உறுதியாக அங்க அவங்களுடைய கட்சியினுடைய பைலாலே அது இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துணை பொதுச் செயலாளர் நியமிக்கிறார்கள் அல்லவா? அந்த துணை பொதுச் செயலாளரில் ஒருவர் கண்டிப்பாக பெண்ணாக இருக்க வேண்டும், ஒருவர் கண்டிப்பாக பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் சட்டமாகவே மாற்றி வைத்திருக்கிறார்கள். அப்போ அது சலுகை அல்ல, அது உரிமை. இன்னும் சொல்ல போனா அது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தில் அத்தனை பேருடைய கடமை என்பதாக அது மாற வேண்டும். அப்படி மாற வேண்டும் என்று சொன்னால், அந்த மாற்றம் எங்கிருந்து நிகழும் என்று சொன்னால், மீண்டும் சொல்கிறேன், அம்பேத்கரிய பார்வையில் இருந்து, பெரியாரிய பார்வையிலிருந்து, மார்க்சிய பார்வையிலிருந்து மட்டும்தான் அதை பெற முடியும். இல்லை என்று சொன்னால்
அதனுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேறுவதில் இடர்பாடு ஏற்படக்கூடும் என்பதை சொல்லி, இப்ப இன்னைக்கு பதவியேற்றதின் அடிப்படையில் இன்னமும் 2 அமைச்சர்கள் பதவியேற்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சரும் பதவியேற்க இன்னமும் மீதம் இருக்கிறார்கள். கூட்டணிக்குள் இன்னும் சில கட்சிகளுக்கு அவங்க இடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த இடங்களில் யார் யார் அந்த பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட இருக்கிறார்கள் என்பதை நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். முன்னதாகவே அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு மீண்டும் சொல்கிறேன், அமைச்சரவையெல்லாம் நியமிச்சாச்சு, ஆட்சி பொறுப்பு ஏற்றாச்சு. இனி வேகமாக வண்டி ஓட ஆரம்பிச்சிடும். சமூக நீதி பயணத்தில் தமிழ்நாட்டை முன்னெடுத்து சென்றால் உங்களை வாழ்த்த ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுடைய பாதை சமூக நீதி பாதைக்கு, சமூக நீதி பயணத்திற்கு, தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏதேனும் இடத்தில் ஏதேனும் ஒரு வகையில அது அதிலிருந்து விலகி செல்லும் என்று சொன்னால் அதை காத்திரமாக விமர்சிக்கவும் காத்திருக்கிறோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை பொறுப்பேற்றக்கூடிய அமைச்சர்களுக்கு நம் இதயபூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.